ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் உம்மை பாடவும் இதோ மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்க கூடியிருந்திருக்கிறோம். தகப்பனே, இதோ தகப்பனே, கூடி வந்திருக்கிற நாங்கள் ஒரே சிந்தையாக ஒரே ஆவியாக இந்த இதில் கடந்து செல்லுமாறும் இன்னும் வந்து கொண்டு இருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறும் கேட்டுக்கொள்வேன். தகப்பனே, நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்வோம். யாவும் எங்கள் ஆண்டவரும் பெரும் ராஜாவுமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ள நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு முறையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த வருஷம் ஆரம்பிச்சு 2026 இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ளே 7 மாதம் ஓடிடுச்சு. காலையில் என் ஒய்ஃப் சொல்லிட்டு வந்தான், என்னங்க ஜூலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா. அதாவது காலம் ஓடுற அதாவது வேகம் வந்து நம்ம இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துடும் போல, அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படி நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு தலைப்பு ஏற்பட்டது. ஒரு வாட்டி சார்லி பிரதர் பேசிட்டு இருந்தார், போன மாதம் வந்திருந்த போது தான் பேசிட்டு இருந்தார். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் வாய்ஸை ரொம்ப ஒரு கணீர் வாய்ஸ், நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, கடைசி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கணீர். அந்த வயசுலேயும் அவரோட அந்த ஒரு இது இருக்குது. நானே கேட்டிருக்கேன், எப்படி இவ்வளோ இதாக பேசுறீங்க அப்படின்னா. அவர் ஒரே சொன்னார், நான் பேசும்போது என்னை நான் அறியவே மாட்டேன், போய் தான் அப்படி அவர் நார்மலாக பேசுகிறப்போ அந்த இங்கே ஏறி பேசும்போது வித்தியாசம் இருக்கும். அவரே சொன்னார். அப்போ அந்த வயசுலேயும் அவருக்கு அந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்காரு தேவன், அது அந்த வாய்ஸ்லேயே தெரியும். இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒரு வாட்டி பேசும்போது போன வாட்டி பேசும்போது சொன்னார், நரகத்தை பற்றி சொன்னார். நரகம் ரொம்பவும் ஒரு கொடூரமான ஒரு இடம், அதுக்கு நம்ம தப்பித்து கொள்வோம், நரகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது சொல்லும் போதே அவர் சொன்னார், அந்த வந்து சும்மா நம்ம சுடுதண்ணியில் கை வச்சாவே சுற்றுவோம், ஆனால் அந்த இடம் எப்பவும் நித்தியமாக அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு அப்போதான் தோணுச்சு, அப்போ இந்த நிஜமாலுமே இந்த நரகங்கிறது எப்படி இருக்கு, ஏன் அதை உருவாக்கணும், அது இவ்வளோ ஒரு ஒரு பார்க்கக்கூடாத ஒரு இடமா இருந்தா தேவன் ஏன் அதை உருவாக்கணும், அதுல இருந்து நான் ஏன் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா நரகம்னு ஒன்று இருக்கு, அதுக்குன்னு தீர்க்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ அதுல இருந்து ஏன் எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இதுதான் நம்மளுக்கு கேள்வியா வரும். சும்மா நம்ம அவர் சொன்ன விஷயத்தையே நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு காயமாயிருச்சு. நிறைய பேர் கேட்டீங்க, ஒன்றும் இல்லை, சும்மா இந்த தோசைக்கல்ல இப்படி வச்சங்காட்டி லைட்டாக இப்படி உரசனங்காட்டி காயமாச்சு. இது காயம் கடைசி இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே கருப்பாக தெரியும். இது 8 மாதம் ஆச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த தழும்பு போல. ஏன்னா நீங்கள் எப்பவுமே நெருப்புல கை வச்சிங்களோ இல்லை நெருப்பு தீ காயம்னே ஒரு ஸ்பெஷல் பிரிவு இருக்கு, அண்ணனுக்கு தெரியும் ஜிஹெச்ல. இந்த நெருப்போட பிரச்சனை என்னன்னா, நெருப்புல அடிபட்டாலோ நெருப்புல தீ காயம் பட்டாலோ அது முதல்ல தோல் மேல ஃபர்ஸ்ட் அடிக்கும். அதோட இது அதிகமாக அடுத்தது ரத்தத்தை சுண்டி பண்ணிடும் அந்த சுத்தி இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் நரம்பை தாக்கிடும். இன்னும் மோசமா போச்சுன்னா எலும்பு வரைக்கும் போகும். இதுல பிரச்சனை என்னன்னா, நரம்பை தாக்கிருச்சுன்னா அந்த சுத்தி இருக்கிற எல்லா நரம்பையும் அதை அப்படியே கருக்கிருமோ. அப்ப கருக்குச்சுன்னா நரம்பு ரத்த ஓட்டம் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு காயம் சரியாகும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டாலும் காயம் ஆறிடும் சீக்கிரம், ஆனா தீக்காயப்பட்டா ஆறாது. ஏன்னா அந்த தீக்காயங்கிறது அவ்வளோ வீரியமானது. அது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ரத்தத்தை சுண்ட பண்ணிடும், நரம்ப அப்படியே கரிக்கிறோம். அந்த இடத்துல நரம்போட மறுசுழற்சியே இருக்காது. அப்ப நம்ம இவ்வளவு மோசமான ஒரு நெருப்பை தேவனானவர் வேதாகம் முழுவதும் நரகத்துக்கு தான் ஒப்பிடுவார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நரகம் அப்படின்னாவே நெருப்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். இது வந்து அக்னி ஜுவாலை அப்படிங்கிறது தான் மெயினா வரும். அப்போ இந்த நரகங்கிறது எப்படி இருக்கும், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இதை எடுத்தேன். இது முழுசாவே நரகத்தை பத்தி எப்படி இருக்குங்கிறத பத்தி தான். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நரகம் இல்ல இது பாதாளம் நரகம் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுது. இதை பத்தி அதிகமா பேசின ஒரு மனிதர் யாரு? வேதாகம் ஃபுல்லா நரகத்தை பத்தியும் பாதாளத்தை பத்தியும் அதிகமா பேசினவர் இயேசு கிறிஸ்து. நல்லா நீங்க படிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பரலோகத்தை விட அவர் நரகத்தை பத்தி தான் அதிகமா படிச்சிருக்கு சொல்லியிருக்காரு. கவுண்டே நான் பண்ணி பார்த்தோம். அப்போ இயேசுவானவர் நரகம் சமீபமா இருக்கிறது, நரகத்தோட வீரியம் பத்தியும் நரகத்தை பத்தியும் நிறைய இடத்துல அவர் உபதேசம் பண்ணிட்டே போறாரு. ஏன்? பாதாளத்துக்கும்
உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் 3 இடத்துக்கும் சம்பந்தமான ஒரே ஆள் யாருங்க? ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசினா நான் ஒன்னா அங்க போயிருக்கணும், இல்ல அந்த இடத்த பத்தி எனக்கு எவ்வளவு தெரியணும். இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன்னா அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா சொல்லலாம், இந்த ஊர் இங்க இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்கும். இந்த இயேசுவானருக்கு முழுசா எதை பத்தி தெரியுங்க? பாதாளத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் முழுசா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் எச்சரிச்சுட்டே வராரு, நீ அங்க போயிடவே கூடாது. நீ மத்த எந்த தீர்க்கதரிசியும் இவ்வளவு பேசுனதே இல்லை நரகத்தை பத்தி. இந்த முழு இது சொல்ற ஒரு ஓமை தான். ஆனா அந்த முழு ஓமையை இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. அதுல முழுசா நரகத்தை பத்தி தான் பேசுறாரு. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறாரு? அப்ப அதுல என்ன இருக்கு? இதுல இருந்து நான் எப்படி நான் என்னைய தப்பிச்சு கொள்ளணும்? அப்ப இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம இதுக்கு கடந்து செல்வோம். முதலாவது அதே இன்னைக்கு பார்த்த அதே சம்பவம் தான். 19ஆம் அதிகாரத்தை 19ஆவது வசனத்தை படிங்க. ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப இங்க 2 மனிதர், இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா போவோம். இதுக்கான அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம எடுத்துட்டு போவோம். மேல இப்ப முதல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒருத்தன் இருக்கான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. இப்ப இவனை பற்றி இங்க சொல்லுது. இவன் ஏன் ஐஸ்வர்யனா இருக்கான், இல்ல எப்படி ஐஸ்வர்யனா இருக்கிறாங்கிறதா இதை சொல்லுது. ரத்தாம்பரம்னா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா லைனன், அதாவது லினன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்பவுமே அந்த துணி இருக்குது, லினன் மெட்டீரியல் அப்படிம்பாங்க, லினன் ஷர்ட் அப்படிம்பாங்க. அதுனா அது வந்து நீங்க சாதா சட்டை 1000 ரூபாய்னா அதுல 3000 ரூபாய் இருக்கும், அப்படியே 3 மடங்கா இருக்கும். அந்த சட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா கசங்கின மாதிரி இருக்கும், அது உங்களால அயன்லாம் பண்ண முடியாது. ஆனா அந்த சட்டையை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஆளுங்க தான் போடுவாங்க. ஏன்னா அந்த சட்டையோட அது நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு மென்மையா இருக்கும். அந்த சட்டை அந்த அளவுக்கு மென்மையானது. இப்ப இந்த மனிதன் அந்த காலத்துல இந்த ரத்தாம்பரம், அதாவது லினன் மெட்டீரியல்னா அப்பெல்லாம் எப்படின்னா எகிப்துல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த லினன் எகிப்துல இருந்து கொண்டு வருவாங்க. இதை எப்படி உருவாக்குவாங்கன்னா கடல் சிப்பி மூலியமா உருவாக்குற ஒரு துணி. அதுல இருந்து அரைச்சு அது கிலோ கணக்குல எடுத்து ஒரே ஒரு சட்டைக்கு வேண்டி அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணுவாங்களாமா. அதை பண்ணி முக்கியமான ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி துணிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க அதனால தான் வேதாந்தத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ரத்தாம்பரம் நூல் ரத்தாம்பரம்னு வரும். ஏன்னா இந்த ரத்தாம்பரம்ங்கிறதே ராஜரீக குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தமானது. அதாவது அது ஒருத்தன் உடுத்துறானா ராஜா குடும்பத்தை சேர்ந்தவனா தான் இருப்பான். அப்ப இந்த ஐஸ்வர்ய நாள்னால அனுதினமும் அந்த ரத்தாம்பரத்தை போட முடியும்னா அவன் எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யானா இருந்திருப்பான். அதுதான் அங்க சொல்ல வருது. அவன் ரொம்ப ஐஸ்வர்யான். அவனுக்கு ராஜா போடுற உடை வந்து டெய்லி போடுற மாதிரி, டெய்லி நான் அந்த துணியை தான் அவன் போடுறான். அதுதான் அந்த 19 முதல்ல சொல்ற பருது. இப்ப மேல படிக்க. அதாவது டெய்லியுமே அவன் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி தினமுமே அவன் கோட்டு சூட்டும் லினன் மெட்டீரியல் தான் போட்டுறான். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யனா இருக்கான். மேல அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுல ஆங்கிலத்துல போடும்போது ஃபீஸ்ட் அப்படின்னு போட்டிருப்போம். அதாவது தினமும் எப்படி சாப்பிட்டானா, தினமும் அவனுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி, காலையில மத்தியானம் நைட்டு தினம் அவனுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சான். அதாவது ஆடு மாடு எல்லாம் சுட சுட சாப்பாடு அவனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சான். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப இருக்கிற பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையில ஒரு குழம்பு செஞ்சா அது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த குழம்பே வெறுத்துரும், கடைசியில் அந்த குழம்பே தயவு செய்து என்னை கொட்டிருங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். அதை எடுத்து 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 அது அந்த கலரே மாறி போயிடும். ஆனா அவன் எப்படி இருந்திருக்கான்? தினமும் அனுதினமும் ஒரு வேலையும் ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டுல சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அந்த அளவுக்கு இந்த 2 விஷயமும் ஏன் அங்க சொல்லப்படுதுன்னா, இயேசுவானவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒருத்தன் மிகவும் ஐஸ்வர்யவானா ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஊமையை சொல்றாரு. இப்ப மேல படிங்க. இப்படி ஒருத்தர் இருந்தான். இப்ப இவனை பத்தி சொன்னோனே இயேசு கிறிஸ்துவானவர் அடுத்த திருப்புறாரு. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இப்ப இன்னொரு கேரக்டர் இங்க அவரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. முதல் கேரக்டர் ஐஸ்வர்யவான், ரத்தாம்பரம் துணி போட்டிருக்கான், தினமும் அவனுக்கு ராஜ சாப்பாடு கிடைக்குது. இப்படி ஒருத்தர் இருக்கான். இதுக்கு நேரா ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கான், அவர் பேர் லாசரு. இவரை பத்தி இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அங்க ஐஸ்வர்யானோனே இங்க என்ன வந்துருது? தரித்திரன் வந்து அதுக்கு நேர எதிர்மறை. அதனாலதான் அந்த வார்த்தையை கொடுக்கப்படுது. அவன் பருக்கள் நிறைந்தவனாய். இப்ப நெக்ஸ்ட் அவன் என்ன துணி உடுத்தினா என்னங்கிறது வந்துச்சு. இப்ப லாசரு துணியே உடுத்தல, அதான் சொல்றாங்க. பருக்கள் அங்கங்க இருந்துச்சுன்னு சொல்ல. நல்லா படிங்க.
அவன் உடம்பு ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுதான் அப்படி சொல்றாங்க. ரொம்ப அருவருப்பா துணி ஊடி போடாம ஒருத்தன் உட்கார்ந்துருக்காரு, லாசருங்கிற ஒருத்தர். இவனோட துணிக்கும் அவரோட துணிக்கும் அங்க ஒரு இது கம்பாரிசன் கொடுக்கப்படுது. மேல படிக்க. அந்த ஐஸ்வர்யவானுடைய இவன் எங்க இருக்கான், இப்ப அவன் எங்க இருந்தான்னு சொல்லப்பட்டது. இவன் எங்க இருக்கான், அந்த ஐஸ்வர்யவானோட வாசல்ல நிக்கல, வாசல்ல உட்கார்ல, வாசல்ல பிச்சை எடுக்கல, பிச்சை கூட எடுக்கல. அவன் எங்க என்ன இருந்திருக்கான், ஒரு மனிதர் கிடந்து இருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு வந்து பாத்துக்கவே முடியலன்ட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அங்க என்ன சொல்லிருக்கலாம், லாசர்னு ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, இல்ல லாசர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. லாசரு கிடந்தாருன்னா அவர்னால நகரவே முடியல. அவருக்கு என்ன வேணுங்கிறது கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, அடுத்த வேற சாப்பாடு அவர் போய் செய்யவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அங்க கிடந்து இருந்தார், யாரோ குழந்தை தூக்கி போட்டாங்க அவரை. இது அவரோட நிலையை விவரிக்கிறது. நீ நல்லா ஒரு வார்த்தை மெதுவா படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் எண்ணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அடுத்த அவனோட சாப்பாடை பத்தி சொல்லுது. அவன் என்ன பண்ணல, பிச்சை எடுக்கிற கூட அவனால முடியல. மேஜையில இருந்து ஏதாவது உளுந்தா நான் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டு இல்ல, சாப்பிட்டுக்கலான்னு ஆசையா இருந்தான். நீங்க நல்லா படிங்க. சாப்பிட்டுக்கலான்னு தான் ஆசையா இருக்கான், ஆனா இன்ன வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டான்னு கூட தெரியல. இப்படி ஒரு நிலையில இன்னொரு மனிதர் இருக்கிறார், லாசரு ஐஸ்வர்யவான். இப்ப மேல படிங்க. பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி. இது இன்னும் மோசமான ஒரு நிலைமை. நாயை கூடி அவனால துரத்த முடியாத நிலைமை. நாய் நம்ம பக்கத்துல வந்து அடிச்சு வரட்டிடுவோம், ஏதாவது நக்கிருமோ ஏதோ பண்ணிடுவோம். அவனால அவனையும் பார்த்துக்க முடியல, கை கால எடுத்து நகுத்த கூட முடியல. இதைத்தான் அதனாலதான் அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன் சொல்றாருன்னா அதுதான் அவன் நிலைமை. அவனால அந்த நாயை கூடி துரத்த முடியாம கிடக்கிறான். நாய் வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்து நக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான பரிதாபமான ஒரு நிலை. இப்ப இந்த 2 பேர் இருக்கிறாங்க, இதை சொல்லிட்டாரு. இப்போ ஒரு 2 கேரக்டர் பத்தி சொல்லிட்டாரு. இது ஒரு ஊமை தான், இது நடந்த சம்பவம் கிடையாது, ஒரு ஊமை தான். அடுத்த வசனத்துக்கு வாங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்ப 2 பேரும் என்ன ஆகுறாங்க, மரிக்கிறாங்க. ஒரு நாள் மரணம் 2 பேத்துக்கும் வருது. மரணம் அட் அ டைம்ல 2 பேத்துக்குமே வருது. ஒருத்தரை எடுத்து மரணம் வந்தோடனே லாசருவோட ஆத்மாவை எடுத்துட்டு போறாங்க. லாசருவோட உடம்பை எங்க தூக்கி போட்டிருப்பாங்க? நல்லா பாருங்க. ஐஸ்வர்யவான என்ன பண்ணாங்க, அடக்கம்னா என்ன பண்ணிருப்பாங்க, 3 நாள் இருந்து காரியெல்லாம் முடிச்சு ஊர் பேச அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி அங்க மணிமகுடம், நீங்க பாத்திருக்கீங்களா, நிறைய இடத்துல மணிமகுடம் எல்லாம் கட்டுவாங்க. அதுவே வீடு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா. அது ஒருத்தர் வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்து மரணத்தை பெருசா இது பண்றதுல நம்ம சர்ச்சில் எங்க போச்சாங்கன்னு கூட தெரியாது, ஏன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா மரணத்தை நம்ம அதிகமா இது பண்றோம். ஆனா அந்த ஐஸ்வர்யவானை எப்படி புதைச்சிருப்பாங்க, நண்பர்கள்லாம் சேர்ந்து அழுது புலம்பி கொண்டு போய் புதைச்சு மணிமண்டலமே கட்டியிருப்பாங்க. இந்த கடந்த லாசரு என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் ஆத்மாவை தேவதூதர்கள் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த லாசரு என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கி கொண்டு போய் ஊருக்கு புறம்பே போட்டிருப்பாங்க. அவங்க உயிரோட இருந்த போதே மதிக்கல, தூக்கி கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அப்ப மரணம் 2 பேத்துக்கு அங்க வருது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த மரணம் 2 பேத்துக்கு அங்க நிகழுது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் மரணம்ங்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி. அது ஒரு நாள் நம்ம கேலண்டர் நம்ம பிறக்கும் போதே என்ன குறிச்சு வச்சாச்சு, இவன் இந்த டைம்ல இறக்க போறான்னு. அதே மாதிரி இந்த 2 பேத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, இறந்தாச்சு. 2 பேத்தையும் வேற வேற விதமா அடக்கம் பண்ணியாச்சு. ஒருத்தனை அடக்கம் பண்ணாங்க, ஒருத்தனை அடக்கம் கூடி பண்ணல. இப்போ அடுத்தது இவர் முடிச்சோடனே அடுத்த சம்பவத்துக்கு வர்றாரு. இப்ப மேல படிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும். இப்ப இதோட நிறுத்திக்கோ. இப்போ ஐஸ்வர்யான் ஆரம்பிச்ச மாதிரியே முதல்ல ஐஸ்வர்யான் இறந்தக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறாரு. ஐஸ்வர்யான் எங்க இருக்கிறாரு, பாதாளம். இந்த பாதாளம் அப்படிங்கிறது என்ன, ஆங்கிலத்துல வந்து இந்த பாதாளம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹேடிஸ் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது இருள் சூழ்ந்த இடம் அப்படிங்கிறப்போ அதுக்கு அர்த்தம். இந்த பாதாளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாட்டி ஆபிரகாம் பிரதர் கூட எடுத்தாரு. பாதாளமுக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம்
ரெண்டுமே வேற வேற இடம், ரெண்டுமே ஒரே இடம் கிடையாது. இது வித்தியாசம் இருக்குது. நிறைய இடத்துல பாதாளம்னு வரும், நிறைய இடத்துல நரகம் தான் வரும். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்னொருத்தர் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்துக்கங்க. சங்கீதம் 16:10. பாதாளம்ங்கிறது என்ன? அப்போ சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை. அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? பாதாளத்தில் என்னைய விட்டுறா. சாலமோன் சொல்றாரு பாதாளத்தில் என்னை விட்டுறாதீர்னு. 30:3. எல்லாமே ஆத்மாவை பாதாளத்துல விட்டுறாதீங்கன்னே வரும். அப்போ இந்த பாதாளம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம்? இது ஏன் பாதாளம்ங்கிறோம், அதை ஏன் நரகம்ங்கிறோம்? ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். வெளிப்படுத்தினர் 20ஆம் அதிகாரம் 13-14. 13 முதல்ல படிச்சிரு. வெளிப்படுத்தினர் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப இது கடைசி நாள் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றாங்க. 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் ரெண்டு விஷயம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. மரணம் ஒரு விஷயம், இன்னொன்னு என்ன? பாதாளம். தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அப்போ பாதாளம்ங்கிறது என்னது? நான் இறக்குறேன், இறந்தோன்னே என்னோட பாவம் நன்மையை குறித்து வச்சு, அதாவது பாவத்துக்கு ஏத்த நான் பாவியா இருந்தா எங்க போய் இருக்க போறேன்? அது ஒரு டெம்பரரியான ஒரு இடம். எதுக்கு வேண்டி வெயிட் பண்றோம்? நியாய தீர்ப்புக்கு வேண்டி வெயிட் பண்றது. அப்ப இந்த பாதாளம்ங்கிறதே ஒரு டெம்பரரியான ஒரு இடம். அதுதான் அங்க சொல்லுது. நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு இந்த மரணமும் பாதாளமும் தனக்கு கொடுத்த ஆத்துமாக்களை யாருக்கிட்ட ஒப்புவிப்பாங்க? தேவனிடத்துல ஒப்புவிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இங்க இருந்தாங்க, இதெல்லாம் பாவி இருந்தாங்க. இந்த பாதாளமும் கடைசியில் எங்க போகும்? 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுவும் கடைசியில் எங்க தான் போகுது? நரகத்துக்கு தான் போகுது. ஆனா இது நரகம் கிடையாது, இது ஒரு டெம்பரரியான ஒரு இடம் அங்க இருக்குது. இதுல நான் பாவியா இருந்தா இங்கதான் இருக்க போறேன். எதுக்காக வெயிட் பண்ண போறேன்? நித்திய தீர்ப்புக்காக வெயிட் பண்ண போறேன். இதான் அங்க சொல்லப்படுது. அப்போ இங்க நான் பாதாளத்துல இருக்கேன். இப்ப மேல நம்ம திரும்ப இதுக்கு வருவோம். இப்ப அங்க முதல்ல அதை சொல்றாங்க. சொல்லிட்டு ஐஸ்வர்யவான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலை நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அப்ப இங்க பாதாளத்துல இவரு கஷ்டப்படுறாரு. அப்ப பாதாளங்கிறது ரொம்ப அங்க வந்து நெருப்பும் ஜாலியும் தான் இருக்க போகுது. நரகம் மாதிரி தான் அதுவும் இருக்குது. அப்ப அதனாலதான் அவர் அதை என்ன சொல்றாரு? எனக்கு கொஞ்சமாச்சும் ஒரு சொட்டு தண்ணியாச்சும் தாங்க, என்னால அந்த அக்னி ஜுவாலையை தாங்க முடியல. அப்படி அப்ப இந்த பாதாளமும் நரகமும் எங்க இருக்குது? வேதாகமத்துல எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா பாதாளம் நரகம் இருக்கும். ஆனா அது எங்க இருக்குங்கிறது தேவனானவர் எங்கேயுமே குறிப்பிடல. காரணம் என்னன்னா, நீ அதோட அட்ரஸ கூட தெரிஞ்சுக்காது. அது அவ்வளவு மோசமான ஒரு இடம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நரகத்தையும் பாதாளத்தையும் எதற்காக, யாருக்காக தேவன் உண்டாக்கினார்? கண்டிப்பா ஒரு இடம் இருந்தா அதை யாருக்காக உண்டாக்கி இருக்கணும். அப்ப அந்த இடத்தை எதுக்கு உருவாக்கணும்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இந்த பாதாளமும் நரகமும் யாருக்காக முதலில் உருவாக்கப்பட்டது? யாருக்காக? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த நரகமும் பாதாளமும். உங்களுக்கு எனக்கும் அது உருவாக்கப்படவில்லை. அங்க தெளிவா இயேசு கிறிஸ்துவானதான் சொல்றாரு. திரும்ப நாள் படிக்கிறது பிரதர். அப்ப நரகத்துக்காக யார் தயார்படுத்தப்பட்ட? நரகம் தயார்படுத்தப்பட்டதே நாம் பிறப்பதற்கு முன்பு, நான் உருவாவதற்கு முன்பு, இந்த உலகமெல்லாம் உருவாவதற்கு முன்னே சாத்தான் தேவனை எதிர்த்து தேவனுக்கு ஒப்பாக நினைக்க வேண்டும் விழுந்து போய் அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதுதான் நரகம். அந்த நரகத்துக்கு தான் சாத்தான் அந்த நரகத்துக்கு போகணும் தான் தேவனுடைய தீர்ப்பு.
இதற்காக உருவாக்கப்பட்ட நரகத்தில் நானே லைன்ல போய் நிக்கிறது தான் நம்ம பண்ற தப்பு. நான் தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தாருன்னு நினைச்சா இந்த லைன்ல போய் நிக்க மாட்டேன். அந்த நரகம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு அதனாலதான் அவர் அங்க தெளிவா சொல்றாரு. தேவன் உங்களையும் என்னையும் நரகத்துக்காக உருவாக்கவில்லை. அவர் கோபமாகவும் இல்லை. அவர் மிகவும் அன்பானவர். அவர் மிகவும் பொறுமையானவர். அபகுக் 1:13 படிங்க. அபகுக் 1:13. அவர் தீமையே பார்க்க விரும்பவில்லை. உங்களையும் என்னையும் உங்க இருதயத்திலும் என் இருதயத்திலும் பாவத்தில் விழ வேண்டாம். ஏன்னா அவர் பாவத்துல இவன் விழுகக்கூடாதுங்கிறக்காக ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எதுலையும் விழுந்துடக்கூடாதுன்னு. அவர் நாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவரோட எண்ணம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது கடைசியா அவர் ரட்சித்த ஒரு மனிதர் யாருங்க? கடைசியா ரட்சித்த மனிதர் அந்த திருடன், சிலுவையில இருந்த அந்த திருடன். அவன் என்ன கேட்கறான்? நீங்க போயிருவீங்க, போகும்போது என்னைய அவன் அங்க மனம் திரும்பல. அவன் எதுவுமே கேட்கல. ஆனா இயேசு என்ன சொல்லி இருக்கலாம்? நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, நீ வாழும்போது எத்தனை தப்பு பண்ணிட்ட, உன் கணக்கை நீ அனுபவி. நம்ம இப்ப உலகத்தெல்லாம் சொல்லுவோம் நீ பண்ணதுக்கு நீ அனுபவிச்சு ஆகணும். ஆனா இயேசு என்ன வார்த்தை சொல்றாரு? நீ மனம் திரும்பிட்ட, இன்னைக்கே 10 வருஷம் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் பாதாளத்துல இரு, நான் வரும்போது உன்னை கூப்பிட்டுக்கலன்னு சொல்லு. நீ இன்னைக்கே பரதேசியில் என்னோடு இருப்பாருன்னு அவர் நினைச்சுதான் என்ன சொல்லியிருக்கலாம்? நீ அனுபவிக்கணும்ல. அவனும் தொங்குறான், நீயும் தொங்குற, 2 பேரும் திருடன் தான், 2 பேரும் திருடன். ஆனா அந்த திருடன் மிகவும் சமயோசியமா அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். அவன் அத்தனை லைஃப் ஃபுல்லா செஞ்ச தப்புல கடைசியா ஒரு விஷயத்த போட்டு மனம் திரும்பிட்டான். நீ நல்லா பாருங்க, வேற யாருக்குமே அவர் அந்த வார்த்தையை சொல்லு. பேதுரு கூட அந்த வார்த்தையை அவர் சொல்லு, நீ என் கூட வருவ அப்படின்ட்டு. பேதுருக்கு சாத்தான் உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு தான் சொன்னாரே தவிர இதை சொல்லல. அந்த திருடன் கடைசி நேரத்தில் அவனுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். அப்ப தேவன் நம்ம மீது கோபமா இல்லை. அவர் நம்ம எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வேணும்னு தான் சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, 2 பேதுரு 3:9 அவரோட மனது எப்படி இருக்கிறது என்று. தேவனுடைய மனது பாருங்க, 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை. அவர் இந்த உலகம் முழுவதும் எப்படிங்க? இல்ல இவன் நரகத்துக்கு தான் போகணும், இவன் இல்ல உலகம் ஃபுல்லா என்ன ஆகணும்ட்டு விரும்புறாரு. அவர் விரும்புறாரு, அதுதான் அங்க சொல்லப்பட்டது. நீங்க நல்லா பாருங்க, அவர் விரும்பி இவன் யாருமே நரகத்துக்கு போக கூடாது. ஏன்? அது ரொம்ப மோசமான இடம். அது என்ன இடங்கிறத நம்ம இப்ப அடுத்தது பார்ப்போம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அவ்வளவு இருக்கிற இடத்துல அவன் போயிடக்கூடாது. அப்ப இவ்வளவு மோசமான இடத்தை இயேசுவானவர் சொல்லும் போது இங்கதான் அவரு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேல லூக்கால எழுதின இதுல நம்ம திரும்ப நம்மளோட இதுக்கு வருவோம். இப்ப இது எவ்வளவு மோசமான இடம், ஏன் இதுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு திரும்ப அதே அதிகாரம் 23 முதல்ல அவன் என்ன சொல்றான்? முதல்ல இந்த நரகம் எப்படி இருக்குதுங்கிறத அவர் அழகா இந்த 3 வசனம் சொல்லிட்டாரு. முதல்ல அவர் வார்த்தை என்ன போடுறாரு? ஐஸ்வர்யன் வாயில வேதனை. வேதனைங்கிறது என்னங்க? நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டோம் இறந்துட்டோம்னா அந்த உணர்வு அதோட போயிரும்னு. அங்க ஐஸ்வர்யவானுக்கு அந்த வேதனைங்கிற ஒரு உணர்வு பாதாளத்திலயும் இருக்கு, நரகத்திலயும் இருக்கு. அப்ப நம்ம இறந்தா இந்த உணர்வெல்லாம் போயிருங்கிறது சொல்றாங்க. நிச்சயமா இல்லை. எல்லா உணர்வும் என்ன இருக்கும்? நமக்குள்ளேதான் இருக்கும். நம்மளுக்கு வேதனை தெரியும், பசி தெரியும், தாகம் தெரியும், எல்லாம் தெரியும். நான் பாதாளத்துல இருந்தா. அப்போ முதல்ல ஐஸ்வர்யன் என்ன சொல்றான்? எனக்கு வேதனையா இருக்குங்கிறான். இப்போ நரகத்துல இருக்கும் போதோ பாதாளத்துல இருக்கும் போதோ அவன் வேதனைப்படுறான். அப்ப அவனுக்கு அது தெரியுது. அடுத்தது மேல படிங்க. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு லாசரையும் அடையாளம் தெரியுது, ஆபிரகாமையும் அடையாளம் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஞாபகப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்க பார்க்கலாம், ஆனா போக முடியாது.
அங்க நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கும். நீங்க ஞாபகம் இல்லாம ஒரு விஷயத்தை பண்றது வேற. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கே தெரியும். ஆனா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, முன்னால அதை தாண்டி போகவே முடியாது. அங்க தூரத்துல லாசர் என்ன பண்றாரு, இலை பாடுறாரு, அமைதியா அவர் பாட்டு சந்தோஷமா இருக்கிறாரு. இத பார்த்து பார்த்து இவரோ வேதனையில அனுபவிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இடம் இது. ஐஸ்வர்யானுக்கு இங்க வந்தக்கு அப்புறம் இவனால போக முடியலன்னு தெரிஞ்சு போச்சு, வேதனைப்படுறான். அப்படி ஒரு இடம். ரெண்டாவது, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அவன் பண்ணதும் ஞாபகம் இருக்கு, லாசரும் எப்படி இருந்தான்னு ஞாபகம் இருக்கு. அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். எனக்கு மறந்து நான் ஏதோ ஒரு விதத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா அது வேற. அப்ப மூணாவது என்ன வருது, மேல படிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி. இங்க அவன் தண்ணீரையாச்சும் ஒரு சொட்டாச்சும் கிடைக்குமா அப்படிங்கறத அவன் கேட்கறான். இப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான இடம். முதல்ல வேதனை, அடுத்தது அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, வெந்துகிட்டு இருக்கு, ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்கு. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். மூணாவது என்ன, இருட்டு. அவனுக்கு இங்க இருந்து லாசரு தெரியுது, தான் எங்க இருக்கோங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு இருட்டான ஒரு இடமா பாதாளமும் நரகமும் காட்டப்படுகிறது. இதே பாருங்க 22:13, மத்தேயு 22:13. நாலாவது என்னங்க, அழுகை, பற்கடிப்பு. உங்களால சகிச்சுக்கவே முடியாத ஒரு இடம், அங்கேயே அந்த இருட்டு தான் சொல்லப்பட்டது. அப்போ நாலாவது, நீங்க முழுசா இருட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறீங்க. எப்ப வரைக்கும்? அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். சமீப காலமா நீங்க நிறைய இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப கொடூரமான வியாதி, வச்சதுலே ரொம்ப கொடூரமான வியாதி. ஏன்னா அது வந்து உங்களோட முழு உடல், கேன்சருங்கிறது ஒரு அதாவது வெளியிருந்து வர்றது. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தியை முழுசா அழிச்சிடும். அதனால நீங்க ஒரு சின்ன சளி வந்தாலும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுதான் கேன்சரோட கொடூரம். இந்த கேன்சர் வந்து ஸ்டேஜஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. 5, 6 வந்து சொல்லிடுவாங்க, 3 மாசம் 4 மாசம். நித்தியத்துக்கும் உங்களுக்கு கேன்சர் இருக்குங்க, நித்தியத்துக்கும் நீங்க பயந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கொடுமை. நான் இறப்பேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி 3 மாசம் தான் 4 மாசம் தான் நம்மளே நாமே சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இந்த நரகங்கிறது எப்படி இருக்க போகுது, நித்தியத்துக்கும் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு எப்ப முடியவே முடியாதுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு இடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது, அதுல நான் இருக்க போறேன், எனக்கு அது முடியவே முடியாதுன்னா நீங்களும் நானும் அது போறதுக்கு ரெடியா இருக்குமா? இதுதான் அங்க சொல்லுது. அப்ப நித்தியத்துக்கும் அங்க இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அங்க போடுறாங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தினர் 14:11. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல். அதாவது 6 நாள் நீ அனுபவிப்பா, ஒரு நாள் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னா பரவாயில்ல. அங்க என்ன போட்டிருக்கு, 24 மணி நேரம் 7 நாள் வருஷம் ஃபுல்லா நீ எதுல இருக்க போற, இதுலதான் இருக்க போற. எப்ப முடியும்? முடியவே முடியாது. இதுதான் அந்த தண்டனை, இதுதான் அந்த இடம். இப்பேற்பட்ட ஒரு இடத்தினாலதான் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அதை பத்தி சொல்றாரு. அவர் பரலோகத்தை பத்தி பேசுனதோட நரகத்தை பத்தி பேசுனதுதான் அதிகம். ஏன்னா நீ பரலோகத்துக்கு வர்றதோட நரகத்துக்கு போகாம இருங்கிறாரு. நீ நரகத்துக்கு மட்டும் நீ தப்பிச்சுக்கோ. ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி இருக்குங்கிறது தெரியும். நான் எல்லாத்துலயுமே போய் பார்த்திருக்கேன், எனக்கு எல்லா இடமும் தெரியும். நீ போயிடாத. நீ அங்க போனீன்னா என்ன ஆகும், உன்னால திரும்பவும் வர முடியாது. நீ அந்தகார இருளில். நீங்க நல்லா பாருங்க, ஐஸ்வர்யவான் இறக்கும் போது ஊர் ஃபுல்லா அவனுக்காக வருந்தாங்க, அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. இவன் இறந்து பாதாளத்துக்கு போனக்கப்புறம் இவனால லாசருவை பார்க்க முடியுது, ஆபிரகாமை பார்க்க முடியுது. இவன் கூட பாதாளத்துல யார் இருக்கான்னு இவனால பார்க்க முடியல. கவனிச்சிங்களா? அந்த கதை ஃபுல்லா பாதாளத்துல இவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கும். ஏன்னா அப்படிதான் பாதாளமும் நரகமும் நீங்க மட்டும்தான் அனுபவிக்க போறீங்க.
நீ உங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ நம்ம கூட பாவம் செஞ்ச யாரும் அவங்க இருப்பாங்க, ஆனா இருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. சும்மா சொல்லுவாங்க, இந்த காலேஜ் படிக்கும் போது தான் சொல்லுவாங்க, நான் எங்க போனாலும் அவங்க கூட வருவேன்டா, நரகத்துக்கு கூடி வருவேன். உண்மையாலுமே நரகத்துக்கு போனாலும் அவங்க கூட வரமாட்டாங்க. பிரச்சனைனா அவனோட நரகத்துல இருப்பான், நீங்க உங்க நரகத்துல இருப்பீங்க. அதுதான் கொடூரமான விஷயம். நம்ம இப்ப ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவான், நம்மள மாதிரி ஒருத்தன் வேதனை அனுபவிக்கிறான், அவனுக்கும் மன கஷ்டம் இருக்கு, எனக்கும் யாருக்குமே எதுவுமே தெரியல, நம்ம மட்டும் அனுபவிக்கிறோம்னா அது மிகவும் கொடூரமான விஷயம். அதுதான் ரொம்பவே பயமான ஒரு விஷயம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு இப்படி இருக்கிற நரகத்துல இருந்து இந்த ஐஸ்வர்யவான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போகணும்? லாசரு பரதேசிக்கு போனார், அது வேற, ஆபிரகாம் மடியில் போனார். ஏன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகணும்? இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு விஷயத்தை பத்தி இதனாலதான் இவன் பட்டுட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல பண்ண மாட்டோம். அப்ப ஐஸ்வர்யவான் இந்த இந்த இப்ப நீங்க படிச்ச எல்லா வசனத்திலையும் படிச்சதுல இருந்து ஏன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான்? லாசரை கவனிக்காம விட்டான், சரி ஓகே, அது ஒரு பாயிண்ட். வேற அது ஒரு பாயிண்ட் குடி, அவர் சொன்னது கரெக்ட் தான், ஒரு பாயிண்ட் குடி. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, படிக்கலாம். 29ஆம் வசனம், அதே இதுல 29, கொஞ்சம் பொறுமையா படிங்க. இப்ப ஆபிரகாம் தான் அவன் வேண்டிட்டான் ஐஸ்வர்யவான். இப்ப ஆபிரகாம் அதுக்கு பதில் சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகுது, அதாவது உரையாடல் மாதிரி தான் போகுது. இப்ப ஆபிரகாம் திரும்ப பதில் சொல்றாரு. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சு நம்மளுக்கு? இந்த ஐஸ்வர்யவான் எப்பேற்பட்டவன்? திரும்ப அது ஒரு வாட்டி படிங்க, 29 திரும்ப படிங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, சரி, ஆபிரகாம் அவனை நோக்கி, அடுத்தது அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு. மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஐஸ்வர்யவான் அவன் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்திருக்கான்? அவன் சபைக்கு போயிருக்கான், தீர்க்க தரிசனம் கேட்டிருக்கான், அவன் வாரமான சுருளை எடுத்து படிச்சிருக்கான். அவங்களுக்கு சுருள் தான், சுருள்ல என்ன எழுதி கொடுத்திருக்கு? மோசேவின் கட்டளை. அவன் வாரம் இதெல்லாம் படிச்சிருக்கான். அதான் நீங்க இப்ப திரும்ப படிங்களா, இப்ப இன்னும் நல்லா புரியும். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அதெல்லாம் இருந்திருக்கு, அவன் அந்நியன் கிடையாது. அவன் நியாயப்பிரமாணத்தின் படிச்சிருக்கான், தீர்க்க தரிசனம் பேசி தீர்க்கதரிசிகளை படிச்சிருக்கான், வார சபைக்கு போயிருக்கான், மோசேயோட சுருளை படிச்சிருக்கான். மேல படிங்க. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். இதுதான் முக்கியம். இதெல்லாம் அவன் பண்ணியும் எதை மறந்துட்டான்? அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தப்பு. அவன் லாசருவை பார்க்கலன்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா லாசருவே அவன் பார்க்கணும்னா என்ன பண்ணி இருக்கணும்? அவன் சபைக்கு போனது அவன் கையிலேயே தான் இருந்திருக்குது. இன்னைக்கு உங்க கையிலயும் என் கையிலயும் என்ன இருந்திருக்கு? ஐஸ்வர்யான் கையில இருந்ததான் நம்ம கையிலயும் இருக்கு. நம்மளும் சபைக்கு வரோம். அங்க ஐஸ்வர்யான் பண்ண தப்பு என்ன? அவன் படிச்சதை செவி கொடுக்காமல் போனான். அவன் ஏதோ ஒரு கடமைக்கு வந்தான் போனான். நம்ம சின்ன வயசுல இந்த கதையை படிக்கும் போது எனக்கு ஜான்சிகா தான், இப்போ அவங்க தான் படுத்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யான் வந்து கெட்டவன், இது வந்து இது. ஆனா ஐஸ்வர்யான் யாரு? அவனும் அங்க கிறிஸ்துவனா இருந்திருக்கான், அவனும் சபைக்கு போயிருக்கான். ஆனா அவன் பண்ண பெரிய தவறு, பாவம், அதை கை கொள்ளாமல் போனோம். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன நினைச்சிட்டோம்னா, இதுக்குள்ள வந்துட்டோம், பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் நான் தப்பிச்சிட்டேன். அங்க ஐஸ்வர்யம் தான் முதல்ல போனான் பாதாளத்துக்கு. காரணம் என்ன? படிப்போம். 30-31 வாங்க. அப்படியே அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இப்ப அவன் ஆபிரகாம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான், நான் இப்படி வந்துட்டேன், என்னால இது அனுபவிக்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்துட்டு மனம் திரும்பி என்ன சொல்றான், அவங்களையாச்சும் அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அவர் சொன்னானா அடுத்த வசனத்தை கவனிங்க. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று. ஆபிரகாமே என்ன சொல்றாரு? வாரம் சபைக்கு போய் வாரம் அவன் கையில மோசே எழுதின சுருளியும் படிச்சவன்,
அவன் நீ தான் படிச்ச, அவங்களும் படிச்சுட்டு இருக்கான். அவனே இப்ப திருந்தலைன்னா செத்து போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் அவன் செய்த மிகப்பெரிய பாவம். அவனை உணர்த்துறாரு அங்க வச்சு, நீ செய்த பாவத்தை தான் அவனும் செஞ்சுட்டு இருக்கான். செத்து போன ஒருத்தன் போனாலும் என்ன பண்ண மாட்டான் அவன். ஏனால் அவன் இருதயத்தில் என்ன இல்லை, கிரியை இல்லை. தேவனானவர் சொன்ன வார்த்தை அவன் இருதயத்தில் இருந்தல. அந்த வார்த்தை இருந்திருந்தா அவன் லாசருவை கவனிச்சிருப்பான். அந்த வார்த்தை இருந்திருந்தா லாசருவுக்கு உதவி செஞ்சிருப்பான். அவன் அந்த வார்த்தை இல்லாத காட்டி தான் முதல் ஆளா எங்க போயிட்டான். அடக்கம் பண்ணும் போது நீட்டா அடக்கம் பண்ணோம், ஆனா அந்த ஆத்மா எங்க போச்சு. உடல் அடக்கம் பண்ணும் போது நல்லா அடக்கம் பண்ணி ஆத்மா பாதாளத்துக்கு போய் நீ இப்படி இருக்க காரணம், நீ சபைக்கு போன நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன் இருதயத்தில் தேவன் இல்லை. அதுதான் ஆபிரகாம் சொன்னார். செத்தவன் போனாலும் யூஸே கிடையாது. இது சொன்ன முழு விஷயத்தையும் யார் சொல்றாருங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது இயேசுவானவர் எப்படி முடிக்கிறாரு, அதை கடைசி வசனத்தை படிங்க. அதற்கு அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அப்படியே சொல்லி முடிச்ச இயேசு அடுத்த அதிகாரத்துல எங்க போறாரு. அவருக்கு அவரை பிடிக்கிறாங்க, கெத்செமனே தோட்டத்துல பிடிக்கிறாங்க, அடின்னு அடிச்சு உரிக்கிறாங்க. ஒரு வாட்டி அண்ணன் சொன்னாரு, உரிக்கிற உரி அந்த அடிச்சு நிக்க முடியாத அளவுக்கு உரிக்கிறாங்க. கொண்டு போய் சிலுவையில அரையறாங்க. அரைஞ்சவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுகிறார். உயிர் தெழுகிற செய்தி எல்லாத்துக்கும் கேக்குது. எல்லாரும் என்ன ஆகுறாங்க, மனம் திரும்புறாங்க. ஆபிரகாம் சொன்ன அதே விஷயம் யார் மூலியமா அங்க நடக்குது. செத்தவர் என்ன ஆகிறார், உயிர் தெழுகிறார். ஆபிரகாம் செத்தவனே போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போய் அதை சொன்னார். நான் இறந்தேன், தேவனாலே நான் உயிர் தெழுந்துட்டேன். இந்த செய்தியை உனக்கும் உலகத்துக்கும் நான் அறிவிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான அந்த 5 தம்பிகளும் செத்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் செத்து உனக்கு சொல்லிட்டேன். இதையும் நீ கேட்கலன்னா உனக்கு என்ன நிச்சயம். அதைத்தான் அங்க சொல்ல வர. நீங்க நல்லா பாருங்க, அந்த அவன் திரும்ப அதான் சொல்லுவான். ஆனால் இயேசுவானவர் அங்க உயிர் தெழுந்தார். இதை சொன்னோடனே அவர் அதுக்குள்ளேயே அவர் அதை ஒழிச்சு வச்சுட்டாரு. இது இந்த செய்திக்குள்ளேயே அதையும் ஒழிச்சிட்டாரு. அங்க நான் இறக்க போறேங்கிறதே அங்க ஒழிச்சிட்டாரு. ஆபிரகாம் வாயில அதை சொல்ல வச்சோடனே அடுத்ததே அதை இறக்குறாரு. அந்த சமயம் அடுத்ததே நடக்குது. இது சொல்லி கொஞ்ச நாளே நடக்குது. அப்ப இயேசுவானவர் அதை சொல்லி, நான் செத்து நான் வந்து என்ன சொல்லிட்டேன், உனக்கு அந்த நற்செய்தியை கொடுத்துட்டேன். இனிமேல் நீ சாக்கு சொல்ல முடியாது. இத்தனை நாள் நீ ஒரு சாக்கு சொன்ன, ஆனா இனிமேல் நீ அந்த சாக்க சொல்ல முடியாது. ஏன்னா நீ உனக்கு அந்த செய்தி கொடுத்தாச்சு. ஐஸ்வர்யவனுக்காச்சும் நீ சபைக்கு போனா, நமக்கு என்ன கொடுத்தாச்சு, யாரிடம் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் நம்மகிட்ட நிறைய கொடுத்துட்டாரு. அதுதான் பிரச்சனையே இங்க. அப்ப பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் கிடைத்த இந்த நற்செய்தியை பிறரிடத்தில் சொல்ல வேண்டும். ஏன் மனசு முதல்ல திறந்திருக்கா, நான் தேவனுக்கு என்று வாழ்கிறேனா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கடைசியாக இதுல இருந்து எப்படி தப்பிப்பது. இப்ப இதை சொல்லிட்டாரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாரு. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டோம். அந்த ஐஸ்வர்யவான்ல இருந்து எல்லாரும் பாவம் செஞ்சுட்டோம், விழுந்துட்டோம். நமக்கு இலவசமாய் அவர் செத்து, ஆபிரகாம் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. செத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு, கிருபையை கொண்டு கொடுத்துட்டாரு. நம்மகிட்ட இவன் அப்படியே தூக்கிட்டாரு. ஐஸ்வர்யவான் கெஞ்சனா, அவனுக்கு கிடைக்காது யாருக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு தான் அதோட அருமை தெரியல. நமக்கு கொடுத்துட்டதை அவர் கிருபையாய் நம்மனால அல்ல, அவர் கிஃப்டா கொடுத்துட்டார் நம்ம கையில. அவரோட மரணத்தால அந்த பாவத்தையே மூடிட்டார். நீங்க நல்லா பாருங்க, ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, அதே லூக்கால சொல்லுவாரு, பின்னாடி படிப்போம். அவர் நமக்காக பாடுபட்டார். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. அவர் பாவமே அறியாதவர் நமக்காக. 2 பேதுரு 3:18.
யோவான் 19:28. நேர காரணமா நான் ஸ்பீடா போறேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொன்னாரு? அவர் கடைசியா தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஐஸ்வர்யவான் என்ன கேட்டான்? அவன் கேட்டது இதே விஷயம்தான். இயேசு தன் தாகத்தை கொடுத்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டார். அந்த ஐஸ்வர்யானுக்கு கிடைக்காதது நமக்கு கிடைச்சிச்சு. அவர் தாகமாய் இருக்குன்னா, அவன் இருள்ல இருந்தான். இயேசு நம்மளை அந்தகார இருள்ல இருந்து எடுத்துட்டார். நீ நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்தகார இருள் உருவாச்சுன்னு. 3 மணி நேரம் அந்தகார இருள் இருந்துச்சுன்னு. அவர் உயிர் தரும் போதே அந்த அந்தகார இருளையும் அந்த ஜீவ தண்ணீரையும் நமக்கு கொடுத்துட்டார். அந்த தண்ணீர் அவனுக்கு கிடைக்கல, ஆனா நமக்கு கிடைச்சிச்சு. அந்த ஜீவ தண்ணீரை நாம் உயிர்ப்போடு வச்சிருக்கோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சாகர வரைக்கும், இல்லை நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும், எது முன்னாடியோ அதுவரை நான் இந்த ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறேன். பரலோகத்துக்காக, நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் அல்ல. ஏன்னா போயிட்டு அங்க ரிட்டர்னே வர முடியாது. ஆக ஆபிரகாம் சொல்லும் போது, நீ இங்க இருந்து பார்க்கலாம், என்னால இங்க வர முடியாது, உன்னால இங்க வர முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பெரிய கேப் இருக்குன்னு இயேசுவானவர் அந்த கேப்பையே உடைச்சார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்தில் இருந்த நம்மளை எடுத்து கொண்டு வந்தார். அவரோட மரணம் நம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற உச்சபட்ச அன்பை வெளிப்படுத்துது. கடைசியாக அதுதான் அவரோட உச்சபட்ச அன்பு. இதுதான் நான் கொடுத்துட்டேன். பழைய ஏற்பாடு ஃபுல்லா தீர்க்கதரிசி கொடுத்து 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 நீ மாறவே இல்லை. ஐஸ்வர்யன் மாதிரி தான். நீ வார வாரம் சர்ச்சுக்கு போற, வார வாரம் பண்ற, ஆனா கடைசி வரைக்கும் நீ மாறவே இல்லை. ஆனால் நான் என் சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் கொடுத்தேன். அவரும் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததை உனக்கு நித்திய தீர்ப்பு, நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு கொடுத்தேன். நாம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்றோமா? யோவான் 5:24. யோவான் 5:24. படி. மெய்யாகவே மெய்யாகவே என்ன சொல்ற, நீ இந்த பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்பிக்கணும்னா என்ன பண்ணும், அதையும் சொல்லிட்டாரு. முதல் லைன்ல அதான் சொல்றாரு. கடைசியா முடிக்கும் போது மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீ நல்லா பாருங்க, பேதுரும் யூதாசும் 2 பேரும் அன்னைக்கு அண்ணன் எடுத்திருந்த போது 2 பேரும் ஒரே பாவம் தான் பண்ணாங்க. நீ நல்லா பாருங்க, பேதுரு என்ன பாவம் பண்ணாரு? ஏசு கிறிஸ்துவ தெரியாதுன்னாரு. யூதாஸ் என்ன பண்ணாரு? ஏசு கிறிஸ்துவ தெரியும்னாரு. 2 ஒரு விதமான பாவம். இவர் தான் ஏசு கிறிஸ்துன்னு தான் சொன்னார். யூதாஸ் ஏசு கிறிஸ்து அடிக்கல, எதுவுமே பண்ணல. இவர் தான் ஏசு கிறிஸ்துனாரு. பேதுரு ஏசு கிறிஸ்து இல்லைன்னா தெரியாதுன்னாரு. யூதாசாச்சும் ஒரு வாட்டி சொன்னாரு. பேதுரு எத்தனை வாட்டி சொன்னாரு? ஆனா பேதுரு மனம் திரும்பி, மனம் வருது, அழுது தன் பாவத்தை இயேசு இடத்துல ஒப்படைச்சு தப்பிச்சுக்கிட்டாரு. யூதாசும் அதை பண்ணியிருந்தால் தப்பித்திருக்கலாம். யூதாசுக்காகவும் இயேசு அங்க போறாரு கடைசி வரைக்கும். அதனாலதான் அந்த கடைசி பந்தியில் அவர் அதை சொல்றாரு, நீ செய்யறது சீக்கிரம் செய், ஆனா உனக்கு விருப்பமானதே இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு. யூதாசும் செய்தது ஒண்ணுதான், பேதுரு செய்ததும் ஒண்ணுதான். ஆனால் 2 ஒரே பாவம் தான். ஆனால் பேதுரு தப்பித்தார், யூதாசால தப்பிக்க முடியல. அந்த ஐஸ்வர்யவானாலே தப்பிக்க முடியல. காரணம், நாம் பாவத்தில் விழுந்தோம் என்றால் டக்குன்னு முடிச்சுக்கணும். அங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப நான் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்பிப்பேன் என்றால், நான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நடந்தால் நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம். அதான் அவன் கடைசியா சொல்றாரு. 2 இதோட கடைசியா பார்த்து முடிப்போம். 2 கதவை பத்தி பார்த்தோம். ஒரு கதவு, ஐஸ்வர்யவான் இந்த சைடு நின்று இருந்தான், அந்த சைடு லாசரு நின்று இருந்தாரு, கலந்தாரு. இவர்னால அங்க போக முடியல, அவர்னால இங்க போக முடியல. 2வது கதவு வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வெளிப்படுத்தின 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த கதவு அருகே யார் நிக்கிறார்? இயேசு ராஜாவே நிக்கிறார், லாசரு கிடையாது.
இயேசு ராஜாவே நின்று கதவை தட்டுறாரு. இந்த முறையும் நாம் திறக்கவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பும் பாதாளமும் தப்பிப்பது கஷ்டம். நான் ஏன் அதை பத்தி அவ்வளவு எடுத்தேன்னா, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். அது அப்பதான் ஒரு பயம் இருக்கும் அது மேல. இயேசுவானவர் அதனால தான் திரும்ப அதை சொல்றாரு. யோவான் 10:9. யோவான் 10:9. நானே வாசல். அதே கதவுக்கு அருகே நின்று அவர் தட்டுகிறார். நீங்களும் நானும் அந்த கதவை திறப்போமானால் பரலோகத்தில் நமக்கு பெரிய விருந்து உண்டாயிருக்கும். அது போட்டிருப்பாங்க. பரலோகத்தில் அது வரைக்கும் காணாத ஒரு பெரிய விருந்து உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும். நான் செய்ய வேண்டியது இயேசுவை பின்பற்ற வேண்டியது. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன்னா, ஐஸ்வர்யவான் பண்ண அந்த தப்பை நான் செய்யாம இருந்தேன்னா நான் அந்த பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்பித்துக் கொள்வேன். இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பு நிச்சயம். ஏன்னா எதுவுமே தெரியாத ஐஸ்வர்யவானுக்கு அந்த நிலைமை என்றால், இயேசுவானவர் நம்ம கையில கொடுத்ததை நாம் இழப்போமானால் முந்தைய நிலைமையை விட இன்றைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். பொறுமையாக உங்கள் கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.